ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். ஐசையா சாப்டர் 52 verse 12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சுபிட்சமான ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் நிதானத்தோடு அவசரம் இல்லாமல் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Dear children of God, the word of God says God will give you a peaceful life. You will not go in haste. You will not have any dangerous situations before you. You will not have an emergency situations before you. Because the Lord God says, I will go before you. I will remove every obstacles. I will make all the crooked paths straight. That is the promise of God for you. So in every situation, you need to believe you are not going to run in a flight. You are not going to run like the people, those who are going for a war. That is what the Lord God says. You always have to believe that the Lord will be on your rear to guard you, to protect you. கர்த்தருடைய பிள்ளைகள் செங்கடலுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது அதுவரைக்கும் அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்ததான மேக ஸ்தம்பத்தில் இருந்த தேவன் பார்வோனின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்பக்கமாக அவர்களுக்கு பிறகே வந்து நின்றார். அப்பொழுது பார்வோனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. பார்வோனுடைய ராணுவ வீரர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். The same way the Lord God protected the people of Israel from the eyes of Pharaoh before the Red Sea. He came to the rear of the people of Israel to protect them. Until then, he had been going before them to make all the crooked paths straight. But when there was a situation, God understood the need of the protection of the people of Israel from Pharaoh. The same way, wherever it is necessary, the Lord God will go before you. Wherever it is necessary to protect you from the evil eyes, from the demonic forces, he will come back on your rear to guard you, to protect you. The same God is alive today. அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு பிறகே வந்து உங்களை காப்பார். உங்களுக்கு முன்னே சென்று தடைகளை மாற்றுவார். அற்புத அடையாளங்களை செய்வார். எல்லாவற்றிலும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகளோடு இருந்து உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்திடணும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அற்புத அடையாளங்களை செய்திடணும். சகல நன்மைகளாலும் திருப்தி படுத்தும். தீமைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அவர்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, ஓடி போகிறவர்கள் போல போவதும் இல்லை. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர், அவர்களை காக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.